ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வேத வசனத்திற்கு நேரே திரும்புவோம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு கொடுமை துதிக்கிறோம். எங்களுக்காக சிலுவையில் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி, பரிசுத்த இரத்தத்தை சிந்தி, மாசில்லாத விலையேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டீரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவரீர், உம்முடைய சிலுவை எங்களுக்கு ஆண்டவரே தேவ பலனாய் இருக்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி. தேவரீர், அந்த சிலுவையை எங்களுடைய வாழ்வின் அனுபவமாக்க, சிலுவையின் அனுபவம் எங்களுக்கு சுதந்திரமாக கிருபை தாரும் என்று செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். என கண்பானவர்களே, இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் நமக்காக. அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். ஆகையினால் அவர் சொல்லுகிறார், நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்பதாக அவர் நமக்கு திருவுளம் பற்றி இருக்கிறார். அவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிறவராகிய இருக்கிற அவர் இப்படி சொல்லுகிறார், அவர் மறுபடியும் வருவேன் என்பதாகவும் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நமக்காக மரித்தவரும் நமக்காக உயிரோடு கூட எழுந்தவரும் நமக்காக மறுபடியும் வரப்போகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் அவருடைய வார்த்தையினால் பலப்படுத்த போதுமானவராயிருக்கிறார். என கண்பானவர்களே, இயேசுவை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். கொண்டு போன அவர்கள் கபாலஸ்தலம் என்று அழைக்கப்படுகிற அந்த கொல்கதாவிலே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. என கண்பானவர்களே, அவர் சிலுவையில் அறையப்பட்டது எப்பொழுது என்று வேதம் சொல்லுகிறது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நேரத்தை வேதம் சொல்லுகிறது. இயேசுவை சிலுவையில் அறைந்தபோது 3ஆம் மணி வேளையாய் இருந்தது. என கண்பானவர்களே, யூதர்களுக்கு 3ஆம் மணி வேளை என்பது காலை 6 மணியிலிருந்து அவர்கள் நேரத்தை கணக்கெடுகிறபடியினால் அந்த 3 என்பதோடு கூட நாம் நம்முடைய கணக்கின்படிக்கு 6 மணி நேரத்தை கூட்டி பார்க்க வேண்டும். அப்படி என்று சொன்னால், அது 3ஆம் மணி வேளை என்று சொன்னால், நம்முடைய கணக்கின்படி அது காலை 9 மணி. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நேரம் காலை 9 மணி. என கண்பானவர்களே, அவர் சிலுவையிலே தொங்கினது யூதருடைய கணக்கின்படியாக 9ஆம் மணி நேரம் வரைக்கும் சிலுவையில் தொங்கி இருக்கிறார். அவர் சிலுவையில் தொங்கி அவர் ஜீவனை விட்ட நேரத்தை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். என கண்பானவர்களே, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலும் மார்க்கு 15:34வது வசனத்திலும் நாம் 9ஆம் மணி நேரத்தில் அவர் சத்தமிட்டு
அவர் ஏலோயி ஏலோயி லாபா சபக்தானி என்று கூப்பிட்டு அவர் தம்முடைய ஜீவனை விட்டார் என்கிறதை நாம் பார்க்கிறோம். என கண்பானவர்களே, அவர் சிலுவையில் தொங்கின மொத்த மணி நேரம் 6 மணி நேரம். 6 மணி நேரம் அவர் சிலுவையில் தொங்கினார். யூத கணக்கின்படி 3ஆம் மணி வேளையிலிருந்து 9வது மணி வரை, நம்முடைய கணக்கின்படி 9 மணியிலிருந்து மதியம் 3 மணி வரை இயேசு சிலுவையில் தொங்கினார். என கண்பானவர்களே, இயேசு சிலுவையில் தொங்கின இந்த நேரத்தை 2 பகுதிகளாக நாம் பிரித்து கொள்ள முடியும். முதல் 3 மணி நேரம் அவர் வெளிச்சத்தில் தொங்கினார். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேத வசனம் இப்படி சொல்லுகிறது. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் அங்கே அந்தகாரம் உண்டாயிற்று. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 45வது வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 33வது வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். இந்த வசனங்கள் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அவர் 3 மணி நேரம் வெளிச்சத்தில் தொங்கினார். 3 மணி நேரம் அவர் அந்தகாரத்தில் தொங்கினார். அவர் காரிருளிலே 3 மணி நேரம் பிரவேசித்திருக்கிறார். 3 மணி நேரம் அவர் வெளிச்சத்தில் தொங்கியிருக்கிறார். என கண்பானவர்களே, இந்த காரிருள் வந்த பொழுது என்ன நடந்தது? காரிருள் விழுந்தபோது அங்கே சூரியன் இருளடைந்தது என்பதாக லூக்கா சொல்லுகிறார். மத்தேயு மார்க்கும் நமக்கு சுட்டி காட்டும் பொழுது அங்கே தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது என்கிறதை நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிகிறது. கீழே இருந்து மேலே கிழியவில்லை, மேலே இருந்து கீழே கிழிகிறது. அதிலே ஒரு பெரிய தேவ ரகசியத்தை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய கிரியையின் வல்லமையை நாம் காண்கிறோம். என கண்பானவர்களே, இப்படி அந்த அந்தகாரம் உண்டான பொழுது நிகழ்ந்தது தேவாலய திரைச்சீலையின் கிழிவு மேல் தொடங்கி கீழ் வரைக்கும். என கண்பானவர்களே, இயேசு சிலுவையில் மொழிந்த மொழிகள் 7 என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் சிலுவையை சுமந்து கொண்டு வரும் பொழுது அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். லூக்கா 23ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், அவர் எருசலேம் குமாரத்திகளை பார்த்து அந்த எருசலேம் குமாரத்திகளை நோக்கி அவருக்கு பின்னே அவர்கள் அழுது கொண்டு வந்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். இந்த வார்த்தையையும் சேர்த்து பார்த்தால் சிலுவையின் மொழிகள் 8 என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். சுமந்து கொண்டு வந்த பொழுது 1, சிலுவையிலே தொங்கி மொழிந்தவைகள் 7. இந்த 8 வார்த்தைகள் இயேசு சிலுவையோடு பார சிலுவையோடு பேசினவைகள். இந்த 8 வார்த்தைகளையும் நாம் 2ஆக பிரித்து கொள்ள முடியும். என கண்பானவர்களே, நீங்கள் வேதத்தின் எழுத்துக்களை நீங்கள் தெளிவாக இந்த 4 சுவிசேஷத்தில் நின்று நீங்கள் கற்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த 4 சுவிசேஷத்திலும் இயேசுவின் சிலுவை மொழிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறவைகளை நீங்கள் தெளிவாக நிதானமாக ஜபத்தோடு நீங்கள் தியானித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள முடியும். இயேசு சிலுவையில் சொன்ன முதல் 3 வார்த்தைகள்
அவர் வெளிச்சத்திலே முதல் 3 மணி நேரத்திலே அவர் சொல்லுகிறார். லூக்கா 23:34 அவர் முதல் வார்த்தையை சொல்லுகிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று அவர்களுக்காக அவர் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26-27 வசனங்களில் இயேசு சொல்லுகிறார், ஸ்திரியே, இதோ உன் மகன், சீஷனே, இதோ உன் தாய் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அவரை பார்த்து, பரதீசில் வரும்பொழுது, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று அந்த கள்ளன் விண்ணப்பம் பண்ணின போது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று. இந்த 3 வார்த்தைகளும் எருசலேம் குமாரத்திகளை பார்த்து அவர் சொன்ன அந்த வார்த்தையும் சேர்த்து அவர் வெளிச்சத்தில் சொன்ன வார்த்தைகள். என கண்பானவர்களே, வெளிச்சமான அந்த 3 மணி நேரத்தில் சிலுவையில் தொங்கி மொழிந்த 3 மொழிகளையும் சுமந்து கொண்டு வந்த பொழுது அந்த எருசலேம் குமாரத்திகளை பார்த்து சொன்ன வார்த்தையையும் அவர் பேசுகிறார். இந்த 4 வார்த்தைகளும் இயேசு மனிதனோடு பேசின வார்த்தைகள். பிந்தின 4 வார்த்தைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அது அவர் காரிருளிலே அந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறதை நீங்கள் காண முடியும். என கண்பானவர்களே, 4வது வார்த்தையான அந்த வார்த்தையை அவர் சிலுவையிலே சொல்லும் பொழுது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலும் மார்க்கு 15ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே காரிருள் வந்தது, அந்தகாரம் உண்டாயிற்று என்கிறதை வேதம் சொல்லுகிறது. இந்த 4வது வசனம் தொடங்கி அவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என கண்பானவர்களே, அவைகளை அவர் எங்கே சொல்லுகிறார்? அந்த காரிருளிலே, அந்த அந்தகாரத்தினுள்ளே சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுதும், யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுதும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுதும் இயேசு சொன்ன மீதி வார்த்தைகள் அங்கே பதியப்பட்டிருக்கிறது. அங்கே தாகமாயிருக்கிறேன், முடிந்தது, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்கிற இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். காரிருளிலே சொல்லுகிறார். அவர் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது கிட்டே நின்றவர்கள் எல்லாரும் தூரத்தில் நின்று விட்டார்கள். ஒருவரும் அவர் அருகே இல்லை. ஒரு காரிருள் வந்து விழுந்தது. அந்த காரிருளிலே அவர் பேசுகிறார். இந்த வார்த்தை எதை சுட்டி காட்டுகிறது? அவர் பிதாவாகிய தேவனோடு மனுஷராக்காக பேசின வார்த்தைகள். முதல் பகுதியான வார்த்தைகள் மனுஷரோடு, இது தேவனை நோக்கி மனுஷருக்காக அவர் பேசின வார்த்தைகள். என கண்பானவர்களே, இயேசு சிலுவையில் பேசின இந்த வார்த்தைகளை இப்படி நீங்கள் 2ஆக பிரித்து கொள்ள முடியும். சிலுவையிலே இயேசு அவருடைய ஜீவனை யாருமே எடுக்கவில்லை. அதைத்தான் அழகாக வேதத்திலே யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் சுட்டி காட்டுகிறார். எந்த மனிதன் மரித்தாலும் அவன் தலை கீழே விழும் ஜீவன் போய், ஆனால் இவர் தம்முடைய மரண வேளையை அறிந்து தம்முடைய தலையை சாய்த்து ஜீவனை விட்டார் என்று யோவான் எழுதுகிறார். சிலுவையை அருகிலே நின்று இறுதி வரை இயேசுவோடு இருந்த அன்பு சீஷன் இந்த யோவான்.
மற்ற சுவிசேஷகர்கள் எல்லாம் சுட்டி காட்டாத அநேக காரியங்களை அவர் இயேசுவை குறித்து தன்னுடைய சுவிசேஷத்தில் வித்தியாசமான விதமாக சுட்டி காட்டுகிறார். இயேசுவின் வாழ்க்கையிலே அவர் சுட்டி காட்டுகிறவைகள் எல்லாம் வித்தியாசமானவைகள். உதாரணமாக, அவர் தம்முடைய சுவிசேஷத்தில் மற்ற சுவிசேஷங்கள் தருகிற பரமண்டல ஜெபத்தை அவர் எழுதி தரவில்லை. ஆனால் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதி தந்திருக்கிற அந்த ஜெபமானது வேறு எந்த சுவிசேஷத்திலும் சொல்லப்படவில்லை. மற்ற 3 சுவிசேஷங்கள் தருகிற மலை பிரசங்கத்தை யோவான் நமக்கு எழுதி தரவில்லை. ஆனால் யோவான் 10ஆம் அதிகாரம் தொடங்கி 16ஆம் அதிகாரம் வரைக்கும் இயேசு சீஷர்களோடு பேசுகிற அந்த உபதேசத்தின் சத்தியங்களை வேறு எந்த சுவிசேஷகர்களும் எழுதி தரவில்லை. இப்படி இயேசுவை குறித்து அவர் வித்தியாசமான அநேக காரியங்களை அவர் நமக்கு தருகிறதை அந்த சுவிசேஷம் முழுவதும் நீங்கள் காண முடியும். அப்படி இயேசுவின் மரண வேளையையும் அவர் அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். தலையை சாய்த்து அவர் ஜீவனை விட்டதாக. இயேசுவை கைது பண்ணினது யார்? சொல்லலாம், பிரதான ஆசாரியர்களும் சதுசேயரும் பரிசேயரும் அவர்களுடைய போர் சேவர்களும் என்று. இயேசுவை பிடிக்கும்படியாக யோவான் எழுதின சுவிசேஷத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பும் பொழுது அவர்கள் வருகிறார்கள். 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 3வது வசனம் தொடங்கி நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, போர் செய்கிறவர்களின் கூட்டம் பிரதான ஆசாரியர் பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்களுடைய ஊழியக்காரர்கள் பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் இயேசுவை தேடி யூதாசோடு கூட வருகிறார்கள். அப்பொழுது இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்தவராய் அவர்களுக்கு எதிர்கொண்டு போகிறார். அவர் ஓடி போகவில்லை, ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பவில்லை. He is going directly to them. அவர்களை எதிர்கொண்டு போகிறார். அவருக்கு தெரியும் தம்மை பிடிக்க வருகிறார்கள் என்று, தாம் மரிக்க போகிறார் என்று, தாம் மரண தண்டனைக்குள்ளாக்கப்பட போகிறார் என்று, சிலுவையில் அறைய போகிறார்கள் என்பது அவருக்கு தெரியும். எதையும் குறித்து அவருக்கு யாரும் சாட்சி சொல்ல வேண்டியதாய் இருக்கவில்லை. அவர் பயந்து விடவில்லை, எதிர்கொண்டு போகிறார். எதிர்கொண்டு போய் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். 4வது வசனத்தில் யோவான் 18, யாரை தேடுகிறீர்கள்? அவர்கள் சொல்லுகிறார்கள், நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று. 5வது வசனத்தில் இயேசு அதற்கு சொல்லுகிறார், நான் தான். 6வது வசனம் சொல்லுகிறது, நான் தான் என்று இயேசு அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். இயேசு நான் தான் என்று ஒரு வார்த்தையை சொன்னார், அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுகிறார்கள். என கண்பானவர்களே, அவர்கள் யாராவது இயேசுவை பிடித்திருக்க முடியுமா? பிடித்திருக்க முடியுமா? கீழே விழுந்தார்களே, இயேசு தப்பி இருக்கலாமே, அவர்கள் கண்களுக்கு மறைந்து போயிருக்கலாமே. ஆனால் இயேசு அவர்களுடைய கண்களுக்கு மறையவில்லை. ஆண்டவர் தம்மை தாமே அவர்கள் கைது செய்யும்படியாய் பிடிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்தார். இயேசுவை யாரும் பிடிக்கவில்லை, அவரே பிடிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறார். இயேசுவை யாரும் கொலை செய்யவில்லை, அவருடைய ஜீவனை எடுக்க ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. அவர் தாமே தம்முடைய ஜீவனை கொடுத்தார். என கண்பானவர்களே, அத்தனை வல்லமையுள்ள இயேசு நமக்காக சொந்த இரத்தத்தை சிந்தும்படி அவர் கல்வாரி சிலுவையின் மேட்டிலே ஏறினார். அவர் எப்படி அந்த சிலுவையிலே ஏறினார் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே நீங்கள் 1ஆம் அதிகாரம் தொடங்கி 10வது அதிகாரம் வரை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த எபிரேயருக்கு நிருபமானது பழைய ஏற்பாட்டின் பலிகளோடும் நியமங்களோடும் பிரதான ஆசாரியனோடும் இயேசுவை நமக்கு ஒப்பிட்டு அவைகளின் நிறைவேறுதலாய் அவைகளை பூரணப்படுத்துகிறவைகளாய் நமக்கு இயேசுவை சுட்டி காட்டுகிறது. நீங்கள் 1ஆம் அதிகாரம் தொடங்கி நீங்கள் 10வது அதிகாரம் வரைக்கும்
எபிரேய நிருபத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசுவை எபிரேயர்கள் நிருபம் பிரதான ஆசாரியராக நமக்கு சுட்டி காட்டிக்கொண்டே வருகிறதை நீங்கள் வேதத்திலே காண முடியும் என கண்பானவர்களே. இயேசுவை அது எப்படி நமக்கு சுட்டி காட்டுகிறது என்று பாருங்கள். நீங்கள் முதலாவது 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்கிறோம், இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராக. அடுத்தபடியாக 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கிறோம், நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவாக. அடுத்து 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் இயேசுவை பார்க்கிறோம், வானங்களில் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரன் என்னும் மகா பிரதான ஆசாரியராக. அதே 4ஆம் அதிகாரம் 15வது வசனம், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதிருக்கிற பிரதான ஆசாரியராக. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் 10வது வசனம், எபிரேயர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம், எபிரேயர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு இயேசுவை இப்படி சுட்டி காட்டுகிறது, மெல்கிசதேக்கின் முறைமையின்படியாய் இருக்கிற பிரதான ஆசாரியராக நமக்கு சுட்டி காட்டுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எபிரேயர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவரை அதே மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்று சொல்லுகிற அந்த வசனம் அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியான ஆசாரியர் என்பதாகவும் நமக்கு சொல்லுகிறது. அதே அதிகாரம் 20வது வசனம் ஆணையோடு கூடிய ஆசாரியர் என்று நமக்கு சொல்லுகிறது. 26வது வசனம் மாறி போகாத பிரதான ஆசாரியத்துவம் உள்ளவர் என்று நமக்கு சொல்லுகிறது. அதே அதிகாரம் 7வது அதிகாரம் 26வது வசனம் பரிசுத்தரான பிரதான ஆசாரியர், குற்றமில்லாத பிரதான ஆசாரியர், மாசில்லாத பிரதான ஆசாரியர், பாவிகளுக்கு விலகினவரான பிரதான ஆசாரியர், வானங்களிலும் உயர்ந்தவராயிருக்கிற பிரதான ஆசாரியர் என்பதாக நமக்கு சொல்லுகிறது. 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் மெய்யான கூடாரத்தில் ஆசாரிய ஊழியம் செய்கிறவராயிருக்கிற பிரதான ஆசாரியர் என்று சொல்லுகிறது. 9ஆம் அதிகாரம் 11வது வசனம் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியர் என்பதாக சொல்லுகிறது. 10ஆம் அதிகாரம் 21வது வசனம் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் என்பதாக நமக்கு சொல்லுகிறது. இப்படி இந்த எபிரேயர்கள் நிருபம் நமக்கு இயேசுவை இப்படி பல விதங்களில் பிரதான ஆசாரியராக சுட்டி காட்டுவது, அவரை இப்படி சொல்லுகிறது, என்றென்றைக்கும் மாறி போகாத நித்தியமான பிரதான ஆசாரியராக. பழைய ஏற்பாட்டின் ஆசாரியர்கள் எல்லாரும் மாறி போகிறவர்கள், நியாயப்பிரமாணத்தின் ஆசாரியர்கள் எல்லாரும் மாறி போகிறவர்கள். அவர்கள் ஒவ்வொரு முறையும் அவர்கள் தங்களுடைய பாவத்திற்காகவும் அவர்கள் மற்றவர்களுடைய ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் ஆண்டுதோறும் பலியிட வேண்டிய ஆசாரியர்கள். இவர்கள் இப்படி பலியிடுகிறவர்கள். ஆனால் இயேசு யார்? தம்மை தாமே பலியிட்டார். யாருக்காக? நமக்காக. இந்த ஆட்டுக்குட்டி வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே அவர் நமக்கு மீட்பை, ரட்சிப்பை உண்டு பண்ணினார். இந்த சொந்த இரத்தத்தினாலே அவர் நமக்கு உண்டு பண்ணின அந்த ரட்சிப்புக்காக அவர் என்ன செய்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. என கண்பானவர்களே, அங்கே வேதத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். என கண்பானவர்களே, பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேக தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை.
எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம் அதை நமக்கு சொல்லுகிறது. அப்படி என்றால் அவர் எப்படி பிரவேசித்திருக்கிறார்? மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமான கையினாலே செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரதிட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். என கண்பானவர்களே, மனுஷருடைய கையால் செய்யப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தில் அவர் பிரவேசிக்கவில்லை. அவர் வருஷந்தோறும் பலியிடும்படிக்கு அவர் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் அந்நிய இரத்தத்தோடே பிரவேசிக்கவில்லை. என கண்பானவர்களே, ஆனால் அவர் எதை செய்தார்? அவர் தம்முடைய கிருபையினால், தம்முடைய வல்லமையினால் அவர் எதை நமக்கு செய்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் பிரவேசித்த அந்த காரியத்தை வேதம் சொல்லுகிறது. அதே எபிரேயர் 9வது அதிகாரம் 11வது வசனம், பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக அவர் உள்ளே பிரவேசித்தார், சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று எபிரேயர் 9, 11, 12 வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. என கண்பானவர்களே, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பி பார்க்கும் பொழுது, சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் என்று 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படி அவர் பிரதான ஆசாரியராக நமக்காக பிரவேசித்து பலியானார். அவர் பிரவேசித்தது ஆசரிப்பு கூடாரத்தில். ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நீங்கள் தெளிவாக அறிய வேண்டும் என்று சொன்னால், சுருக்கமாக அறிந்து கொள்ள வேதம் ஒரு பகுதியை தருகிறது. அது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி நீங்கள் 7வது வசனம் முடிய வாசிப்பீர்கள் என்று சொன்னால் சுருக்கமாக விளக்குகிறது. தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யாத்திராகமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் தொடங்கி 40வது அதிகாரம் வரை படித்தால் நீங்கள் விளக்கமாக படித்து கொள்ளலாம். இந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு 3 பகுதிகள் உண்டு. ஒன்று பரிசுத்த ஸ்தலம், மற்றொன்று பிரகாரம், மற்றொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். என கண்பானவர்களே, பரிசுத்த ஸ்தலம் 1ஆம் கூடாரம் என்றும் மகா பரிசுத்த ஸ்தலம் 2ஆம் கூடாரம் என்றும் அழைக்கப்படும். இந்த 2 கூடாரங்களும் சுற்றி அமைந்திருப்பதுதான் பிரகாரம். என கண்பானவர்களே, இந்த பிரகாரத்திற்குள்ளே வருவதற்கு ஒரே வாசல் உண்டு. அந்த வாசலின் துவக்கத்திலே ஒரு வெண்கல பலிபீடம் உண்டு. அதன் உள்ளே வரும் பொழுது யாவரும் வரலாம். ஆண்கள் வரலாம், பெண்கள் வரலாம், புறஜாதிகள் வரலாம். பெண்களுக்கு ஒரு பகுதி, ஆண்களுக்கு ஒரு பகுதி, புறஜாதிகளுக்கென்று ஒரு பகுதி உண்டு. இங்கே மேலே இந்த பிரகாரத்தின் மறைப்பிற்கு மேலே மூடி இராது. அங்கே வெளிச்சம் எதினால் உண்டாயிருக்கும்? சூரிய வெளிச்சம், சந்திரன் தரக்கூடிய வெளிச்சம், பலிபீடத்தின் வெளிச்சம், இதனால் அங்கே வெளிச்சம் உண்டாயிருக்கும். அடுத்து உள்ளே வருவது 1ஆம் கூடாரம். இந்த 1ஆம் கூடாரத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஒரு வாசல் உண்டு. அது மேலே அது மூடப்பட்டிருக்கும். அது மேலே மூடி போட்டு மூடப்பட்டிருக்கும். இந்த பக்கம் 5, அந்த பக்கம் 5 திரைகள், முன்னே ஒரு திரை என்று போட்டு வாசல் அப்படியே மூடப்பட்டிருக்கும். அதனுள்ளே போனால் ஒரு பொன்னினால் செய்த விளக்கு, பொன்னினால் செய்த தேவ சமூகத்தப்ப மேஜை, பொன்னினால் செய்யப்பட்ட தூபவர்க்க பீடம், இவைகள் 3 இருக்கும். இதனுள்ளே எப்பொழுதும் விளக்கு எரிந்து வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கும். அந்த விளக்கு அணைந்து போகாதபடி அதை எப்பொழுதும் எரிய வைக்க வேண்டியது நித்திய பிரமாணம் ஆசாரியர்களுக்கு. இதனுள்ளே பிரதான ஆசாரியரும் பிரவேசிப்பார்கள். அதற்கடுத்து ஒரு கூடாரம் உண்டு.
அந்த கூடாரம் மகா பரிசுத்த தலம் அல்லது இரண்டாம் கூடாரம் என்று அழைக்கப்படும். அது திரையினால் மூடப்பட்டிருக்கும், வாசல் இராது. உள்ளே கேருபீன் இருக்கும், உள்ளே சாட்சியின் பெட்டி இருக்கும், உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே ஆரோனுடைய துளிர்த்த கோல், அங்கே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், அந்த கற்பலகைகள், மோசே தேவனிடத்தில் எழுதி பெற்ற கற்பனைகள் அடங்கிய அந்த கற்பலகைகள் வைக்கப்பட்டிருக்கும். இது திரையினால் மூடப்பட்டிருக்கும், வாசல் இல்லை. உள்ளே யார் வெளிச்சம்? கர்த்தரே வெளிச்சம். அங்கே உள்ளே என்ன இருக்கும்? உள்ளே எந்த வெளிச்சமும் இராது. உள்ளே இருப்பது காரிருள்தான். ஆகையினால்தான் நீங்கள் வேதத்தை திருப்பி பார்க்கும் பொழுது சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிற அந்த வேளையிலே ஆண்டவரை குறித்து சாலமோன் சொன்ன வார்த்தையை நீங்கள் வேதத்திலே வாசிக்கலாம். சாலமோன் தேவனை குறித்து 6ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 6:1 சொல்லுகிறார், காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும். என கண்பானவர்களே, ஆண்டவரை குறித்து அவர் சொல்லும் பொழுது வெளிச்சத்திலே சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற அந்த தேவாதி தேவனை அவர் காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று ஏன் சொல்லுகிறார்? தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணுகிறவர் மகா பரிசுத்த ஸ்தலத்தை அவர் உருவாக்கின பொழுது, அதை கண்டபோது அவர் அதை குறித்து அவர் சொல்லும் பொழுதுதான் அவர் இவ்விதமாக சொல்லுகிறார், ஆண்டவர் காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னார் என்பதாக அவர் சொல்லுகிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. என கண்பானவர்களே, இதைத்தான் என கண்பானவர்களே 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலும் வாசிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பின போது காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருந்தது காரிருள். அதைத்தான் தாவீதும் சுட்டி காட்டும் பொழுது சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் சங்கீதத்திற்கு நம்முடைய வேதத்தை நாம் திருப்பும் பொழுது அவர் இப்படி சொல்லுகிறார், 9வது வசனம், வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது, கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார், இருளை தமக்கு மறைவிடமாக்கினார், கரும்புணல்களையும் ஆகாயத்து கார் மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை ஆண்டவரை குறித்து தாவீது 18ஆம் சங்கீதத்தில் அவர் 9 முதல் 11 வசனங்களில் சொல்லுவதை பார்க்கிறோம். இது எதை குறித்து சொல்லுகிறார்? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே மகா பாவ நிவிர்த்தி நாள் என்று அழைக்கப்படுகிற நாளிலே பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை தன்னுடைய பாவத்திற்காகவும் ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் அவன் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை கொண்டு பாவ நிவிர்த்தி செய்ய வருஷந்தோறும் பிரவேசிப்பான். இதிலே வருஷத்துக்கு ஒரு முறை மகா பிரதான ஆசாரியன் மட்டுமே பிரவேசிக்க முடியும். வேறு ஒருவரும் பிரவேசிக்க முடியாது. அவனும் அதற்கு தன்னை 7 நாள் ஆயத்தப்படுத்தி உள்ளே போவான். அவனோடு கூட உள்ளே யாரும் பிரவேசிக்க முடியாது. என கண்பானவர்களே, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரதான ஆசாரியன் செய்து முடிக்கிற வருஷந்தோறும் ஒரு முறை செய்து முடிக்கிற கிரியையை அவர் ஒரே தரம் செய்து முடித்தார் என்று எபிரேயர்கள் நிருபத்தை ஆக்கியோன் சொல்லுகிறார். என கண்பானவர்களே, ஆகையினால்தான் அவர் பிரதான ஆசாரியராய் உள்ளே பிரவேசிக்க வேண்டியது இருந்தபடியினால்தான் அவர் சிலுவையிலே தொங்கின அந்த நேரத்திலே 3 மணி நேரம் காரிருள் விழுந்தது. அப்பொழுதுதான் அவர் தேவனை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். தேவாதி தேவனை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். மனுஷனுக்காக பரிந்து பேசி முடித்த அவர் வெண்கல பலிபீடத்திலே வெளிச்சத்திலே பலியிடுகிறான் ஆசாரியன்.
அவன் உள்ளே தூப வர்க்கத்தையும் சமூக தப்பத்து மேஜையையும் வெளிச்சத்திலே அவன் ஜனத்திற்காக அனுதினமும் பயன்படுத்துகிறான். ஜனத்திற்காக அவர் பேசி முடிக்கிறார். என கண்பானவர்களே, அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட பலிபீடத்திலும் அவர்கள் போஷிக்கப்படும்படியாக என கண்பானவர்களே அங்கே தேவ சமூக தப்பத்து காட்டுவதற்கு அடையாளமாக, சீஷனே இதோ உன் தாய், தாயே இதோ ஸ்திரீயே இதோ உன் மகன் என்று சொல்லி ஆண்டவர் அதையும் அவர்களுக்கு அடையாளமாக்கி, என கண்பானவர்களே இயேசு அவர்களுக்காக அவர் வெளிச்சத்திலே பரிந்து பேசி முடித்து அதன் பின்பதாக அவர்களுக்கு பரதேசியையும் வாக்கு பண்ணும் விதமாக அந்த குத்துவிளக்கின் வெளிச்சத்தையும் பரலோகத்தின் அந்த குத்துவிளக்கின் வெளிச்சத்தையும் தேவ தூப வர்க்கத்தின் மேஜையையும் பரலோகத்திலே அடையாளமாய் யோவான் காண்கிற அவைகளை அங்கே அடையாளப்படுத்தி அவர் பேசி முடித்த பின்பு அவர் பிரதான ஆசாரியராய் காரிருளிலே பிரவேசிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆகையினால் காரிருள் விழுகிறது. என கண்பானவர்களே, அவர் உள்ளே எப்படி பிரவேசிக்கிறார்? தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே மாம்சமாகிய திரையை அவர் கிழித்து தம்முடைய சொந்த மாம்சத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து அவர் கிருபாசன தண்டையிலே நாம் சேரும் வாக்கியத்தை பெறுவதற்கு அவர் உள்ளே பிரவேசிக்கிறார். அந்த இளங்காலை வெள்ளாட்டு கடாவின் இரத்தம் எப்படி சிந்தப்பட்டு பாவ மன்னிப்பு உண்டாகிறதோ அப்படி அவர் நித்தியமான ஒரு பாவ மன்னிப்பை அவர் நமக்கு உண்டாக்குகிறார். இதை அடையாளப்படுத்ததான் அந்த காரிருள் விழுந்தது. என கண்பானவர்களே, இனி நியாய பிரமாணம் இல்லை, தேவனையும் நம்மையும் பிரிக்கிற திரைச்சீலை என்பது இல்லை என்பதற்காக அடையாளமாகத்தான் தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. ஆகையினால்தான் அவர் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். ஆகையினால் தைரியத்தோடே கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. என கண்பானவர்களே, இப்படி இயேசு சிலுவையில் மரித்ததினால் அவர் நமக்கு எவைகளை உண்டு பண்ணினார்? எபிரேயர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பி பார்க்கும் பொழுது அங்கே 3 காரியத்தை அந்த 9ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. 12வது வசனம் சொல்லுகிறது, ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அவர் நமக்கு உண்டு பண்ணினது நித்திய மீட்பு. என கண்பானவர்களே, அவர் நமக்கு 3 காலத்திற்கும் உரிய ரட்சிப்பை உண்டு பண்ணி இருக்கிறார். நம்முடைய கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால பாவங்களை மன்னிக்கிறவராய் அவர் சொந்த இரத்தத்தினாலே அவர் நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். அவர் நம்மை தம்முடைய இரத்தத்தினாலே அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீதிமான்களாக்குகிறார். இன்னும் அவரை ஒவ்வொரு நாளும் அவரை அண்டிக் கொண்டு அவருடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லும் பொழுது நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து நம்மை சுத்திகரிக்க உண்மையின் நீதியும் உள்ளவராய் இருந்து 1 யோவான் 1:9 அனுதினமும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற வேத வசனத்தின்படி பிலிப்பியர் 3:20 அவர் இரட்சகராய் அவர் மறுபடியும் வந்து நம்மை பாவமில்லாத அவருடைய பரிசுத்த நகரத்திலே பாவத்தின் பிரசன்னத்தை விட்டு விடுதலையாக்கி கொண்டு செல்ல அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து அவர் மகா பிரதான ஆசாரியராய் அவர் தம்முடைய மாம்சமான திரையின் வழியாய் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நாம் ரட்சிக்கப்படும் பொழுது பாவத்தின் தண்டனையான ஆக்கினை, நரகாக்கினை நின்று விடுதலையாக்கப்படுகிறோம்.
நாம் அனுதினமும் தேவனுடைய சமூகத்தில் தேவரே உம்முடைய இரத்தத்தினால் என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லும் பொழுது, பாவமுள்ள உலகத்தில் பாவத்தின் வல்லமையின் நின்று நாம் வெற்றியை பெறுகிறோம். அது நம்மை மேற்கொள்ள கூடாதபடி, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி ரோமர்கள் நிருபம் 6:14 அதை தெளிவாய் சொல்லுகிறது. அவர் வரும் பொழுது பாவத்தின் பிரசன்னத்தினின்றே நம்மை விடுதலையாக்கி பாவமில்லாத நாட்டிற்கு இரட்சகராய் பரலோகத்திற்கு கொண்டு செல்லுகிறார். இதைத்தான் பிலிப்பியர் 3:20 சொல்லுகிறது. இதுதான் நித்திய மீட்பு. இந்த நித்திய மீட்பை நமக்காக உண்டு பண்ணினார். இரண்டாவதாக அவர் நமக்கு சிலுவையிலே தந்தது நித்திய ஆவி. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தம் 14வது வசனம் சொல்லுகிறது. அந்த இரத்தம் என்ன செய்கிறது? ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அவர் தந்தது நித்திய ஆவி. பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆவியானவர் அவ்வப்பொழுது வந்து ஜனத்தை பலப்படுத்தி ஜனத்தை பயன்படுத்தி போய்விடுவார். அவர்கள் மேல் வந்து இறங்கி தங்கி இருந்தார். 3 ஜனங்கள் மட்டும்தான் அபிஷேகிக்கப்பட்டார்கள்: ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள். ஆனால் இன்றைக்கு அவர் நமக்கு தந்திருப்பது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அவர் நமக்குள்ளே என்றென்றைக்கும் தங்கியிருக்கிற ஆவியானவரை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் என்றென்றைக்கும் நமக்குள்ளே தங்கியிருக்கிறார். அந்த நித்திய ஆவியானவர் நம்மை தேவனுடைய ராஜ்யம் வரைக்கும் நடத்துகிறார். அவருடையதிலிருந்து நமக்கு எடுத்து போதித்து சத்திய ஆவியானவராய் பரிசுத்தமாக்கி பரிசுத்த ஆவியானவராய் நம்மை தேற்றி தேற்றரவாளனாய் அவர் நம்மை நடத்துகிறார். இரண்டாவது அவர் நமக்கு தந்திருப்பது இந்த நித்திய ஆவி. மூன்றாவது அவர் சிலுவையிலே நமக்கு சம்பாதித்தது எபிரேயர் 9:15 வசனம், அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். அவர் நமக்கு தந்திருக்கிறது நித்திய சுதந்திரம். என கண்பானவர்களே, தேவன் நம்மை ஒரு நித்தியமான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள அவர் அழைத்திருக்கிறார். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த காணப்படாத நித்தியமானவைகளின் மேல் அவர் நம்மை விசுவாசித்து உறுதியாயிருக்க அழைத்திருக்கிறார். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அந்த காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். அந்த நித்தியமான சுதந்திரத்தை அவர் நம்மை பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்தின் அந்த சுதந்திரத்தை நாம் சுதந்திரிக்கும்படியாக, அந்த நித்திய வாழ்க்கைக்கு நம்மை பங்குள்ளவர்களாய் அவர் மாற்றியிருக்கிறார். என கண்பானவர்களே, அந்த நித்திய வாழ்க்கையின் மகிமையான சுதந்திரத்தை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது: பரிசுத்தவான்களுக்குரிய சுதந்திரம். அதை அடைந்து கொள்ளும்படிக்கு அதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது கிறிஸ்துடனே கூட உடன் சுதந்திரராய் நாம் சுதந்திரிக்கும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்று அவர் நமக்கு வைத்திருக்கிற கிறிஸ்துவோடு கூட இருக்கிற சிங்காசனத்தின் ஆளுகையை குறித்து இவைகளையெல்லாம் அவர் நித்திய சுதந்திரம் என்று இந்த வேதத்திலே இன்னும் அநேக காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நாம் சுதந்திரிக்க வேண்டிய சுதந்திரங்கள் இந்த புதிய ஏற்பாட்டிலே 133 சுதந்திரங்கள் எழுதப்பட்டிருக்கிறதாக அநேக பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள். இந்த சுதந்திரங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பெற்று அனுபவிக்க போகிறோம். அதன் முன்ருசியை ஆண்டவர் இந்த பூமியிலே நமக்கு தருகிறார். இந்த 3 காரியங்கள், நித்திய மீட்பு, நித்திய ஆவி, நித்திய சுதந்திரம், இது எங்கே அவர் சம்பாதித்தார்? கல்வாரி சிலுவையிலே நமக்காக சம்பாதித்தார். அவர் பிரதான ஆசாரியனாக அவர் திரைக்குள்ளே பிரவேசித்து, அவர் காரிருளிலே பிரவேசித்து, அவர் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணி கிருபாசன தண்டையிலே தைரியத்தோடு சேருகிறதற்கான வழியையும் அவர் உண்டு பண்ணி
அவர் நமக்காக இதை செய்து முடித்தார். மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் அவர் நம்மை மறுபடியும் தம்மோடு கூட இருக்க அழைத்து கொண்டு செல்ல வரப்போகிறவராய் இருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். கண்களை மூடி அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்காக சிலுவையிலே செய்து முடித்தவைகளை நாங்கள் வேதத்தின் வெளிச்சத்திலே சில காரியங்களை மட்டும் தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்காக பிரவேசித்த மகா பிரதான ஆசாரியரே, ஆண்டவரே, நித்திய பிரதான ஆசாரியரே, மாறி போகாத ஆணையோடு கூடிய பிரதான ஆசாரியரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கிருபையும் உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் எங்களை தொடர்ந்து தாங்குவதாக. இந்த நித்திய மீட்பு, நித்திய ஆவி, நித்திய சுதந்திரத்தின் சுதந்திரராயிருக்க கிருபை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.